إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره من يهدي الله فلا مضل له ومن يضلل فلا هادي له واشهد ان لا اله الا الله وحده لا شريك له واشهد ان محمدا عبده ورسوله اما بعد ان اصدق حديث كتاب الله واحسن الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الامور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار. அகிலங்களை படைத்து பரிபாலித்து இயக்குகின்ற அல்லாஹ் ஒருவனுக்கு புகழ் அனைத்தும் குறித்தாகிய அவனுடைய வற்றா கருணையும் பேரன்பும் உலகத்திற்கோர் அருக்கொடை அனலம் பெருமகனார் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களை பின்பற்றி வாழ்ந்த உத்தம சத்திய சஹாபாக்கள் சஹாபிய பெண்மணிகள் மீதும் இங்கே அமர்ந்திருக்கக்கூடிய நம் அனைவர் மீதும் இந்த உரையை கேட்டிருக்கக்கூடிய அனைவர் மீதும் இறைவனின் சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் நின்று நிலவட்டுமாக என்று பிரார்த்தனை செய்தவனாக என்னுடைய உரையினை நான் ஆரம்பம் செய்கிறேன். தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத் கன்னியாகுமரி மாவட்டம் தெளியக்காவளை கிளை சார்பாக இங்கே திருமணை கூட்டம் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. இந்த திருமணை கூட்டத்தில் எனக்கு தரப்பட்ட தலைப்பு மூட நம்பிக்கைகளை வேறறுத்த இப்ராஹிம் நபி என்கின்ற தலைப்பு எனக்கு இங்கே தரப்பட்டிருக்கு. பைபிளில் ஆபிரகாம் என்று சொல்லப்படுகின்ற, திருமறை குர்ஆனில் இப்ராஹிம் என்று சொல்லப்படுகின்ற தீர்க்கதரிசி ஒரு இறை தூதர் தன்னுடைய சமூகத்தில் நடந்த மூட வழக்கங்களுக்கு எதிராக, மூட நம்பிக்கைகளுக்கு எதிராக எப்படியெல்லாம் அவர் பிரச்சாரம் செய்தார் என்பதை எனக்கு இங்கே தலைப்பாக தந்திருக்கிறார். அல்லாஹ் தன்னுடைய திருமறை குர்ஆனில் இப்ராஹிம் என்ற ஆபிரகாமை பற்றி 70க்கும் மேற்பட்ட இடங்களில் திருமறை குர்ஆனில் சொல்லி காட்டுகிறார். வெறுமனே ஆபிரகாமை பற்றிய வரலாறுகளை மட்டும் சொல்லாமல், அவருடைய தியாகங்களை மட்டும் சொல்லாமல், வெறுமனே அவருடைய குடும்ப பாரம்பரியத்தை மட்டும் சொல்லாமல், கூடுதலாக ஆபிரகாமுக்கு என்னென்ன சிறப்புகள் இருக்கிறது, அவர் எதையெல்லாம் சிறந்து விளங்கினார், அவர் எப்படியெல்லாம் பாராட்டுக்குரியவர் கண்ணியத்திற்குரியவர் என்று திருமறை குர்ஆனில் ஆபிரகாமை பற்றி சிலாகித்து சிறப்பித்து இறைவனாகிய ஏக இறைவனாகிய அல்லாஹ் சிறப்பித்து கூறுவதை பார்க்கிறோம். ஏன் திருமறை குர்ஆனில் ஆபிரகாம் என்கின்ற இப்ராஹிம் இவ்வளவு சிறப்புக்குரியவராக கண்ணியத்திற்குரியவராக ஏன் அல்லாஹ் பாராட்டுகிறான் திருமறை குர்ஆனில் என்று பார்த்தோமேயானால், அவர் தன்னுடைய சமுதாயத்தில் பிரச்சாரத்தை மேற்கொள்கிறார் மூட நம்பிக்கைகளுக்கு எதிராக. இன்றைக்கு எத்தனையோ மக்களை பகுத்தறிவு பேசுபவர்களை பகுத்தறிவு பகலவன் என்று நாம் சொல்கிறோம், பகுத்தறிவின் தந்தை என்று சொல்கிறோம். ஆனால் இந்த உலகத்தில் முதல் தோன்றிய பகுத்தறிவுவாதி யார் என்று சொன்னால் ஆபிரகாம் என்கின்ற இப்ராஹிம் தான் முதலாக தோன்றிய பகுத்தறிவு பகலவன். இவர்தான் இந்த ஊரிலேயே, இந்த உலகத்திலேயே முதலாக மூட நம்பிக்கைகளுக்கு எதிராக தன்னுடைய சமுதாயத்திலே பிரச்சாரம் செய்தவர் ஆபிரகாம் என்கின்ற இப்ராஹிம். அதனால்தான் இறைவன் தன்னுடைய திருமறை குர்ஆனில் சிலாகித்து சிறப்பித்து கூறுவதற்கான காரணம். வரலாற்றை கொஞ்சம் பின்னோக்கி பார்த்தால் 5000 ஆண்டுகளுக்கு முன்னால்
ஆபிரகாம் என்கின்ற இப்ராஹிம் பிறப்பதற்கு முன்னால் இந்த சமுதாயம் தாண்டோன்றித்தனமாக வாழ்ந்து கொண்டிருந்தார்கள். தங்களுக்கென்று ஒரு சட்டம் கிடையாது, தங்களுக்கென்று தண்டனைகள் என்பது கிடையாது, தவறு செய்தால் தண்டனைகள் என்பது கிடையாது. அங்கே கூறு கூறுகளாக வாழ்ந்து கொண்டிருந்த மக்கள் மெசோபொட்டாமியா நாகரிகம் என்ற அடிப்படையில் எல்லோரும் ஒன்றாக கூறுகளாக இருந்தவர்கள் எல்லாம் ஒரு ஊராக, ஒரு ஜமாத்தாக, ஒரு சமுதாயமாக ஒன்று திரள்கிறார்கள். எப்போ 5000 ஆண்டுகளுக்கு முன்னால் இந்த மெசோபொட்டாமியா நாகரிகம் என்று சமூக அறிவியலில் நாம் படித்திருப்போம். தமிழ்ல மெசோபொட்டாமியா நாகரிகம் என்று சொல்லுவோம், ஆங்கிலத்துல மெசோபொட்டாமியா சிவிலைசேஷன் அப்படின்னு சொல்லுவோம். இந்த மெசோபொட்டாமியா நாகரிகம் தான் உலகத்திலேயே ஆரம்பிக்கப்பட்ட முதல் நாகரிகம். இதுதான். இது எங்கே ஆரம்பிக்கப்படுகிறது? ஈராக், சிரியா, துருக்கி இந்த நாடுகளை அடிப்படையாக கொண்டுதான் மெசோபொட்டாமியா நாகரிகம் என்பது தோன்றுகிறது. ஒரு நதிக்கரையோரமாக அவர்கள் வீடுகளை அமைத்துக் கொள்கிறார்கள். அவர்களுக்கென்று ஒரு ஊர் கட்டுப்பாடுகளை நியமிக்கிறார்கள். அவர்களுக்கென்று ஆட்சியாளர்களை நியமிக்கிறார்கள். அவர்களுக்கென்று சட்ட திட்டங்களை வகுக்கிறார்கள். இந்த ஊர்ல வாழணும்னு சொன்னா இந்த சட்ட திட்டத்திற்கு நீங்கள் கட்டுப்பட்டு நடக்க வேண்டும் என்று சட்ட திட்டங்களை அவர்கள் வகுக்கிறார்கள். இன்னும் தவறுகள் செய்தால் அதற்கான தண்டனைகள் என்ன என்பதையும் அவர்கள் என்ன செய்கிறார்கள்? சமுதாயத்திலே கொண்டு வருகிறார்கள். முதலாக ஆரம்பிக்கப்பட்ட மெசோபொட்டாமியா நாகரிகத்தில் தான் இதெல்லாம் என்ன செய்யப்படுகிறது? ஆரம்பிக்கப்படுகிறது. ஒரு ஊராக, ஒரு சமுதாயமாக அனைவரும் ஒன்று திரள்கிறார்கள். இன்னும் அவர்களுக்கென்று வழிபாட்டு தலங்களை என்ன செய்யறாங்க? உருவாக்குறாங்க. அவர்களுக்கென்று தெய்வங்களை, மதங்களை உருவாக்குகிறார்கள் மெசோபொட்டாமியா நாகரிகத்தில். இப்படி அனைத்தையும் ஒன்றாகி முதலாக நாகரிகம் தோன்றுகிறது. அதற்கு முன்னால் தாண்டோன்றித்தனமாக வாழ்ந்து கொண்டிருந்த சமுதாயத்தில் 5000 ஆண்டுகளுக்கு முன்னால் இந்த மெசோபொட்டாமியா என்கின்ற நாகரிகம் என்ன செய்யப்படுகிறது? தோன்றுகிறது. இந்த மெசோபொட்டாமியா நாகரிகம் என்பது ஏதோ 5000 ஆண்டுகளுக்கு முன்னால் உள்ளவர்களினால் ஏதோ படிக்காதவர்கள், முட்டாள்கள் என்று நினைத்து விட வேண்டாம். தொழில்நுட்பத்தில் அவர்கள் சிறந்து விளங்கக்கூடியவர்களாக இருந்தார்கள். டெக்னாலஜியில் சிறந்தவர்களாக மெசோபொட்டாமியா நாகரிகத்தினர் 5000 ஆண்டுகளுக்கு முன்னால் டெக்னாலஜியில் சிறந்து விளங்கக்கூடியவர்களாக இருந்தார்கள். எந்த அளவிற்கு இன்றைக்கு கட்டட கலையை நாம் கட்டிக் கொண்டிருக்கிறோமே, இந்த கட்டட கலையில் சிறந்தவர்களாக விளங்கியவர்கள் மெசோபொட்டாமியா நாகரிகத்தினர். நீங்க ஈராக் நாட்டுல, சிரியா நாட்டுல, பாலஸ்தீனம், எகிப்து போன்ற நாடுகள் அதனுடைய பழைய கட்டடங்களை பார்த்தா தெரியும். அப்ப அவர்கள் கட்டடக்கலையில் சிறந்தவர்களாக இருந்தார்கள். இன்னும் அணை கட்டுறோம் பாருங்க. இந்த அணை கட்டுவது கூட யாருடைய டெக்னாலஜி, யாருடைய தொழில்நுட்பம்? மெசோபொட்டாமியா நாகரிகத்தினர் சொல்லி தந்த தொழில்நுட்பம் தான் அணை கட்டுவது. அணை கட்டுறதுல எப்படி சிறந்து விளங்கினாங்க அப்படின்னு சொன்னா, இந்த மெசோபொட்டாமியா நாகரிகம் ஆரம்பிக்கப்படுவதற்கு முன்னால், சுமார் 6000 ஆண்டுகளுக்கு முன்னால், பைபிளில் நோவா என்று சொல்லப்படுகின்ற ஒரு தீர்க்கதரிசி, திருமறை குர்ஆனில் நூஹ் என்று சொல்லப்படுகின்ற ஒரு இறை தூதர், இவருடைய காலத்தில் மிகப்பெரிய ஒரு வெள்ளப்பெருக்கு ஏற்படுகிறது. அந்த வெள்ளப்பெருக்கின் மூலமாக பல மக்கள் சாகடிக்கப்படுகிறார்கள், பல மக்கள் அழிக்கப்படுகிறார்கள். இனிமேல் ஒரு வெள்ளம் வந்தால், ஒரு வெள்ளப்பெருக்கு நம்மிடத்தில் ஏற்பட்டால், நம்முடைய ஊரில் ஏற்பட்டால், நம்முடைய மக்களை பாதுகாத்துக் கொள்வது எப்படி?
தன்னை பாதுகாத்துக் கொள்வது எப்படி என்று சிந்தித்து என்ன செய்கிறார்கள்? அணைகளை கட்ட ஆரம்பிக்கிறார்கள். இந்த மெசோபொட்டாமியா நாகரிகத்தினர் அணை கட்டுவதில் சிறந்தவர்களாக அவர்கள் விளங்கினார்கள். இன்றைக்கு அவர்களுடைய டெக்னாலஜியை வச்சுதான் நம்ம இன்றைக்கு அணைகளை நாம் கட்டிக் கொண்டிருக்கிறோம். இன்னும் என்ன டெக்னாலஜி எல்லாம் அவர்கள் சிறந்து விளங்கினார்கள். வானவியலை ஆய்வு செய்வதில், வானங்களை ஆய்வு செய்வதில் சிறந்து விளங்கக்கூடியவர்களாக இருந்தார்கள். டெய்லி வானத்தை பார்த்து நட்சத்திரங்களை அவர்கள் கணித்து ஒரு வருடம் என்பது 12 மாதங்கள் என்று கண்டுபிடித்தது யார்? மெசோபொட்டாமியா நாகரிகத்தினர் தான். இன்றைக்கு நம்ம கலண்டரை நம்ம யூஸ் பண்றோம் சொன்னா, கலண்டரை வடிவமைத்திருக்கிறோம் என்று சொன்னால் அதற்கான அடிப்படை காரணம் யார்? மெசோபொட்டாமியா நாகரிகத்தினர். 12 நட்சத்திரங்களை கணித்து வருடம் என்பது 12 மாதங்கள் தான் என்பதை கணித்தது யார்? மெசோபொட்டாமியா நாகரிகத்தின் அடிப்படையில் தான் இன்றைக்கு நாம் கலண்டர்களை வகுத்துக் கொண்டிருக்கிறோம். இன்னும் வானத்தை ஆய்வு செய்து இன்றைக்கு டைம் நம்ம பார்க்கிறோமே, மணி 7 ஆயிடுச்சு 8 ஆயிடுச்சுன்னு மணிகளை பார்க்கிறோமே, இதற்கான அடிப்படை தொழில்நுட்பம் யார் தந்தது? மெசோபொட்டாமியா என்ற நாகரிகத்தினர் தந்தது. நட்சத்திரங்களை 60 அவர்கள் கணித்தார்கள். 60 நொடிகள் ஒரு நிமிடம் என்றும், 60 நிமிடம் என்பது 1 மணி நேரம் என்பதும், ஒரு வட்டம் என்பது 360 டிகிரி என்பதையும் யார் வகுத்து கொடுத்தார்கள்? மெசோபொட்டாமியா நாகரிகத்தில் தான் வகுத்து கொடுத்தார்கள். இன்னைக்கு கலண்டரை பயன்படுத்துவதாக இருந்தாலும் சரி, டைம்களை இன்னைக்கு நம்ம பார்ப்பதாக இருந்தாலும் சரி, அதனுடைய டெக்னாலஜியை யார் தந்தார்? 5000 ஆண்டுகளுக்கு முன்னால் மெசோபொட்டாமியா நாகரிகத்தினர் தான் இந்த டெக்னாலஜியை நமக்கு கற்றுத் தந்தார்கள். எந்த அளவிற்கு அவர்களிடத்திலே தொழில்நுட்பம் இருந்ததோ, எந்த அளவிற்கு அவர்களிடத்திலே டெக்னாலஜி இருந்ததோ, அதே அளவிற்கு அவர்களிடத்திலே மூட நம்பிக்கைகளும் மலிந்து கிடந்தது. எப்படிப்பட்ட மூட நம்பிக்கை? மத குருமார்களை கண்டமேனிக்கு நம்பினார்கள். தங்களுடைய மத குருமார்களுக்கு மிகப்பெரிய இடத்தை அவர்கள் கொடுத்தார்கள். ஒரு பெண்ணுக்கு திருமணம் முடிக்கணும்னு சொன்னா அந்த பெண்ணை கணவனிடத்திலே சேர்வதற்கு முன்னால் தங்களுடைய மத குருமார்களிடத்திலே சேர்த்து விட்டார்கள். சேர்த்ததற்கு பிறகுதான் தன்னுடைய கணவனிடத்திலே சேர்த்தார்கள். மெசோபொட்டாமியா நாகரிகத்தினர் அவ்வளவு டெக்னாலஜியில் அவர்கள் சிறந்தவர்களாக இருந்தாலும் மூட நம்பிக்கையில் மிக மலிந்தவர்களாக இருந்தார்கள். இன்றைக்கு மதத்தை வச்சு அரசியல் பண்றோமே, இதெல்லாம் யாரை வச்சு அரசியல் பண்றோம்? இதை கற்றுக் கொடுத்தது யார்? மெசோபொட்டாமியா நாகரிகத்தினர் கற்றுக் கொடுத்தது. இந்தியாவில் ஒரு மாநிலத்தில் ஒரு சட்டமன்றத்தினுடைய உள்ள ஒரு சாமியார் நிர்வாணமாக பேசுகிறார். அந்த பேச்சை யாரெல்லாம் கேட்கிறார்கள்? சட்டமன்ற உறுப்பினர் கேட்கிறார், அந்த மாநிலத்தினுடைய முதலமைச்சர் கேட்கிறார். சாமியார்களுக்கு என்ன முக்கியத்துவம் கொடுத்தார்களோ, மத குருமார்களுக்கு எவ்வளவு முக்கியத்துவம் கொடுத்தார்களோ, அதை போன்று மெசோபொட்டாமியா நாகரிகத்தினர் தங்களுடைய மத குருமார்களுக்கு முக்கியத்துவம் கொடுத்தார்கள். மதத்தை அடிப்படையாக வைத்து ஆட்சி செய்ததை கற்றுக் கொடுத்தது மெசோபொட்டாமியா நாகரிகத்தினர். அப்ப தங்களுடைய மத குருமார்களை கண்மூடித்தனமாக அவர்கள் என்ன செய்தார்கள்? நம்பினார்கள். இன்னும் அவர்களிடத்துல என்னென்ன மூட பழக்க வழக்கங்கள் இருந்தது அப்படின்னு பாத்தீங்கன்னா, சட்டங்களை ஏற்றி வைத்திருந்தார்கள். வலியவனுக்கு ஒரு நீதி, எளியவனுக்கு ஒரு நீதி என்று சட்டங்களை வகுத்தார்கள். ஒரு பணக்கார நீதி கேட்டு போனா அவனுக்கு நீதி கிடைக்கும். ஒரு ஏழை, ஒரு அடிமை நீதி கேட்டு போனால் அவனுக்கு நீதி கிடைக்காது, அவன் அநீதி இழைக்கப்படுவான். இந்த மெசோபொட்டாமியா நாகரிகத்தினர் தான் இதையும் கற்றுக் கொடுத்தார்கள். இன்றைக்கு நம்முடைய நாட்டில் பார்க்கலாம், பாபர் மசூதி 1992 இடிக்கப்பட்டது. என்ன காரணத்தை சொல்லி இடித்தார்கள்? ராம ஜென்ம பூமி இதுதான் என்று, ராமர் இங்கேதான் பிறந்தார் என்று சொல்லி என்ன செய்தார்கள்? பாபர் மசூதியை இடித்தார்கள்.
கடைசியில அந்த கோர்ட்ல வழக்கு இருந்தது. அந்த வழக்கினுடைய தீர்ப்பை நீதி அரசர் எப்படி சொன்னார்? பாபர் என்பவர் இங்கிருந்த எந்த கோயிலை இடிக்கவும் இல்லை, இடித்து விட்டுதான் அவர் பள்ளிவாசலை கட்டினார் என்பதற்கான எந்த ஆதாரங்களும் கிடையாது. ஆனால் பெரும்பான்மையான நம்பிக்கையுள்ள பெரும்பான்மையான மக்கள் ராமர் இங்கேதான் பிறந்தார் என்று நம்புவதன் காரணத்தினால் இதை குறிப்பிட்ட மதத்திற்கு நாங்கள் இந்த இடத்தை கொடுக்கிறோம், கோயில் கட்டுவதற்கு அனுமதிக்கிறோம் என்று சொன்னார்கள். அப்ப இந்த வலியவனுக்கு ஒரு நீதி, எளியவனுக்கு ஒரு நீதி என்பதை எல்லாம் யார் கற்றுக் கொடுத்தார்? 5000 ஆண்டுகளுக்கு முன்னால் மெசோபொட்டாமியா நாகரிகத்தினர் தான் கற்றுக் கொடுத்தார்கள். இந்த இதையும் எந்த அளவிற்கு வானவியலில் அவர்கள் டெக்னாலஜியை வைத்திருந்தார்களோ அதே அளவிற்கு வானவியலை வைத்து நட்சத்திரங்களை வைத்து அவர்கள் ஜோதிடமும் பார்த்தார்கள். இன்றைக்கு ஜோதிடத்தை கற்றுக் கொடுத்தது யார்? 5000 ஆண்டுகளுக்கு முன்னால் மெசோபொட்டாமியா நாகரிகத்தில் தான் கற்றுக் கொடுத்தார்கள். இன்னும் அவர்களிடத்தில் என்னென்ன மூட நம்பிக்கைகள் இருந்தது? பல தெய்வ வழிபாடு அவர்களிடத்தில் இருந்தது. எப்படிப்பட்ட தெய்வ வழிபாடு? தங்களுடைய கடவுள்களை பிசாசுகளாக, பேய்களாக, சாத்தான்களாக சித்தரித்தார்கள் மெசோபொட்டாமியா நாகரிகத்தினர். தங்களுடைய கடவுளை என்று சொல்லி அதனுடைய உருவங்களை எப்படியெல்லாம் வைத்திருந்தார்கள்? பேய்களாக வரைந்தார்கள், பிசாசுகளாக அவர்களுடைய உருவ சிலைகளை வரைந்தார்கள், சாத்தான்களாக அவர்களுடைய சிலைகளை வடித்தார்கள். தலைவலியை போக்குறதுக்கு இந்த கடவுள், என்னுடைய காய்ச்சலை போக்குவதற்கு இந்த கடவுள், எனக்கு திருமணம் முடிக்கலன்னா திருமணம் முடிப்பதற்கு இந்த கடவுள், எனக்கு குழந்தை பிறக்கலன்னா இந்த குழந்தையை பெற்றெடுப்பதற்கு பிறக்குவதற்கு இந்த கடவுள் என்று ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு கடவுளை என்ன செய்தார்கள்? அவர்கள் வைத்திருந்தார்கள். அப்ப அந்த அளவிற்கு மூட நம்பிக்கைகளை திளைத்திருந்தவர்கள் மெசோபொட்டாமியா நாகரிகத்தினர். கூடுதலாக சூரியனை, சந்திரனை, நட்சத்திரங்களை எல்லாம் கடவுளாக என்ன செய்தார்கள்? சித்தரித்தார்கள். எவ்வளவு டெக்னாலஜி அவர்களிடத்தில் இருந்தாலும் மெசோபொட்டாமியா நாகரிகத்தினர் தங்களுடைய மூட நம்பிக்கைகளிலே மூழ்கி இருந்தார்கள். இந்த நேரத்தில் தான், இந்த மெசோபொட்டாமியா நாகரிகத்தில் தான் பைபிளில் ஆபிரகாம் என்று சொல்லப்படுகின்ற, திருமறை குர்ஆனில் இப்ராஹிம் என்று சொல்லப்படுகின்ற ஒரு இறை தூதர் மெசோபொட்டாமியா நாகரிகத்தில் தான் பிறக்கிறார். பகுத்தறிவு பகலவன், பகுத்தறிவு பகலவன் யாரையோ நம்ம சொல்லிட்டு இருக்கிறோம். இந்த உலகத்தில் தோன்றிய முதல் பகுத்தறிவாதி, முதல் பகுத்தறிவு பகலவன், தன்னுடைய மூட நம்பிக்கைகளுக்கு எதிராக பிரச்சாரம் செய்தவர், முதலில் களம் கண்டவர், தன்னுடைய சமுதாயத்திற்கு மூட நம்பிக்கைகளுக்கு எதிராக களம் கண்டவர் ஆபிரகாம் என்கின்ற இப்ராஹிம். இன்றைக்கு பகுத்தறிவுனா நம்ம என்ன இலக்கணம் வச்சிருக்கிறோம்? பகுத்தறிவுவாதின்னு சொன்னா என்ன இலக்கணம் நம்மிடத்தில் இருக்கிறது? பகுத்தறிவுவாதின்னு சொன்னா அவன் கடவுள் இல்லைன்னு சொல்லணும். கடவுள் இல்லைன்னு சொன்னா அவன் பகுத்தறிவாதி. இந்த சூரியன், சந்திரன், நட்சத்திரம், இந்த அண்ட சராசரங்கள், இந்த கோள்கள் அனைத்தும் யாரால் படைக்கப்பட்டது என்று கேட்டால் இயற்கையாக அது படைக்கப்பட்டது, இயற்கையாக உருவாகிவிட்டது என்று சொல்வார்கள். இப்படி சொன்னா பகுத்தறிவுவாதி என்ற இலக்கணத்தை வைத்திருக்கிறார்கள். ஆனால் ஆபிரகாம் என்ற இப்ராஹிம் முதல் பகுத்தறிவு பகலவன். கடவுள் ஒருவன் இருக்கிறான், சூரியனை படைத்தது அல்லாஹ், சந்திரனை படைத்தது அல்லாஹ், இந்த நட்சத்திரங்களை படைத்தது அல்லாஹ், இந்த அண்ட சராசரங்களை, கோள்களை படைத்தது அல்லாஹ் என்ற வார்த்தையை சொல்லிவிட்டு பகுத்தறிவு பகலவன், பகுத்தறிவு பகலவன் யாரையோ நம்ம சொல்லிட்டு இருக்கிறோம். இந்த உலகத்தில் தோன்றிய முதல் பகுத்தறிவாதி, முதல் பகுத்தறிவு பகலவன், தன்னுடைய மூட நம்பிக்கைகளுக்கு எதிராக பிரச்சாரம் செய்தவர், முதலில் களம் கண்டவர், தன்னுடைய சமுதாயத்திற்கு மூட நம்பிக்கைகளுக்கு எதிராக களம் கண்டவர் ஆபிரகாம் என்கின்ற இப்ராஹிம். இன்றைக்கு பகுத்தறிவுனா நம்ம என்ன இலக்கணம் வச்சிருக்கிறோம்? பகுத்தறிவுவாதின்னு சொன்னா என்ன இலக்கணம் நம்மிடத்தில் இருக்கிறது? பகுத்தறிவுவாதின்னு சொன்னா அவன் கடவுள் இல்லைன்னு சொல்லணும்.
கடவுள் இல்லைன்னு சொன்னா அவன் பகுத்தறிவாதி. இந்த சூரியன், சந்திரன், நட்சத்திரம், இந்த அண்ட சராசரங்கள், இந்த கோள்கள் அனைத்தும் யாரால் படைக்கப்பட்டது என்று கேட்டால் இயற்கையாக அது படைக்கப்பட்டது, இயற்கையாக உருவாகிவிட்டது என்று சொல்வார்கள். இப்படி சொன்னா பகுத்தறிவுவாதி என்ற இலக்கணத்தை வைத்திருக்கிறார். ஆனால் ஆபிரகாம் என்ற இப்ராஹிம் முதல் பகுத்தறிவு பகலவன். கடவுள் ஒருவன் இருக்கிறான். சூரியனை படைத்தது அல்லாஹ், சந்திரனை படைத்தது அல்லாஹ், இந்த நட்சத்திரங்களை படைத்தது அல்லாஹ், இந்த அண்ட சராசரங்களை கோள்களை படைத்தது அல்லாஹ் என்ற வார்த்தையை சொல்லிவிட்டு மூட நம்பிக்கைக்கு எதிராக போராடினான். ஆனா இன்றைக்கு பகுத்தறிவு சொல்லக்கூடியவர்கள் என்ன பார்த்து நீங்க என்ன சொல்லுவீங்க? இவனை முதல்ல பைத்தியக்கார ஆஸ்பத்திரி கொண்டு போய் சேர்த்து விடுங்கன்னு சொல்லுவீங்க. சட்டம் தானா உருவாயிருச்சு, இந்த வாகனங்கள் எல்லாம் தானாக உருவாகிவிட்டது என்று நான் சொன்னால் இவன் பைத்தியக்காரன் அப்படின்னு சொல்லுவீங்க. ஆனால் மிகப்பெரிய டெக்னாலஜியாக இருக்கக்கூடிய கால்குலேஷன் அடிப்படையில், கணக்கின் அடிப்படையில் இயங்கிக் கொண்டிருக்கக்கூடிய இந்த பூமி, சூரியன், சந்திரன், இந்த அண்ட சராசரங்கள், இந்த கோள்கள் அனைத்தும் தானாக உருவாகிவிட்டது என்று சொன்னால் எப்படி பகுத்தறிவாக இருக்க முடியும்? இருக்க முடியாது. இயற்பியல்ல, பிசிக்ஸ்ல நம்ம படிச்சிருப்போம் பிக் பேங் தியரி. இந்த பூமி எப்படி உருவானது, இந்த சந்திரன் எப்படி உருவானது, இந்த அண்ட சராசரங்கள் எல்லாம் எப்படி உருவானது என்பதை இயற்பியல்ல, பிசிக்ஸ்ல பெருவெடிப்பு கொள்கை என்று நம்ம படிச்சிருப்போம். இங்கிலீஷ்ல பிக் பேங் தியரி என்று படித்திருப்போம். இந்த பெருவெடிப்பு கொள்கை எதை போதிக்கிறது, எதை சொல்கிறது? இந்த பூமி, இந்த சூரியன், சந்திரன் அனைத்தும் படைக்கப்படுவதற்கு முன்னால் எங்கே இருந்தது என்று சொல்கிறது. எங்க இருந்துச்சா? ஒரு புள்ளி அளவு, ஒரு பென்சிலை வச்சா ஒரு புள்ளி வைப்பீங்க பாருங்க, அதுக்கு கூட ஒரு உருவம் இருக்கிறது. ஆனால் அணுன்னு சொல்றோம்ல, இந்த அணுவிற்கு உருவம் என்பது கிடையாது. இந்த அணு அளவு பொருளில் தான் எதெல்லாம் இருந்ததாம்? சூரியன் இருந்ததாம், சந்திரன் இருந்ததாம், அண்ட சராசரங்கள் இருந்ததாம், நட்சத்திரங்கள் இருந்ததாம். இப்படி அனைத்து கோள்களும் எங்க இருந்துச்சா? இந்த அணு அளவு பொருளில் தான் இருந்தது என்று இன்றைக்கு சயின்ஸ் சொல்லுது. திடீரென ஒரு பெருவெடிப்பு ஏற்பட்டது. இந்த பெருவெடிப்பு ஏற்பட்டதின் மூலமாக பூமி தனியாக, சந்திரன் தனியாக, கோள்கள் தனியாக, அண்ட சராசரங்கள் உருவானது என்று சயின்ஸ் பேசுதுன்னு. எல்லாம் பிரிஞ்சு போச்சுல, எல்லா கோள்களும் பிரிஞ்சு பிரிஞ்சு போச்சுல. பிரிஞ்சு போகும் பொழுது சூரியனை சுற்றிதான் எல்லா கோள்களும் சுத்தி கொண்டு இருக்க வேண்டும் என்பது யார் சொல்லிக் கொடுத்தார்? அந்த பூமிக்கு யார் சொல்லிக் கொடுத்தார்கள்? கோள்களுக்கு யார் சொல்லிக் கொடுத்தார்? நீ சூரியனை தான் சுத்தி நிக்கணும் அப்படிங்கறத இயற்கை சொல்லிக் கொடுத்ததா? இயற்கைக்கு அறிவு இருக்கிறதா? கிடையாது. அப்ப ஏதோ ஒரு பவர், இறைவன் என்ற ஏக இறைவன் கட்டளையினால் தான் அது சூரியனை சுற்றி கொண்டு வருகிறது. இன்னும் சொல்ல போனா கிராவிடேஷனல் போர்ஸ், புவியீர்ப்பு சக்தி என்று நம்ம படித்திருப்போம். ஒவ்வொரு கோள்களும் புவியீர்ப்பு சக்தியின் மூலமாக புடித்து இழுத்து பிடித்துக் கொண்டிருக்கிறது. சூரியனா இருக்கட்டும், சந்திரனா இருக்கட்டும், பூமியாக இருக்கட்டும், அனைத்து கோள்களாக இருக்கட்டும், எல்லாம் எப்படி நிக்குது? புவியீர்ப்பு சக்தியில தான் நிக்குது. இந்த புவியீர்ப்பு சக்தியினுடைய கால்குலேஷனை பாருங்க. கரெக்டாக கணக்கீடு அடிப்படையில், கால்குலேஷன் அடிப்படையில் இயங்கிக் கொண்டிருக்கிறது. இந்த கால்குலேஷனை யார் போட்டு கொடுத்தா? இந்த கணக்கீடை யார் போட்டுக் கொடுத்தார்கள்? இயற்கையாக உருவாகிவிட்டது என்று சொல்வது பகுத்தறிவா? அடே, என்னுடைய சட்டையை தானாக உருவாக்க முடியாது, இயற்கையாக என்னுடைய சட்டையை உருவாக்க முடியாதுன்னு சொன்னா, கணக்கீடை கால்குலேஷன் அடிப்படையில் இயங்கிக் கொண்டிருக்கக்கூடிய இந்த அண்ட சராசரங்கள், இந்த கோள்கள் தானாக உருவாகிவிட்டது என்று சொன்னால் எப்படி பகுத்தறிவாக இருக்க முடியும்? பகுத்தறிவாக இருக்க முடியாது. சரி, அனைத்து கோள்களும் பெருவெடிப்பு கொள்கையின் மூலமாக வெடித்து சிதறியது. சிதறக்கூடிய நேரத்துல பூமி மூன்றாவது கோளாக போய் நின்றது. பூமிக்கு யார் சொல்லிக் கொடுத்தா? நீ மூன்றாவது கோளாக போய் நிற்கணும்னு யார் கட்டளையிட்டது? இயற்கை கட்டளையிட்டதா? இயற்கைக்கு அந்த அறிவு இருக்கிறதா? கிடையாது. அப்ப மூன்றாவது கோளாக பூமி போய் நிற்கிறது. அந்த இடத்துலதான் சூட்டையும் தாங்கக்கூடிய, குளிரையும் தாங்கக்கூடிய தன்மை இங்கேதான் இருக்கிறது என்பதை யார் கட்டளையிட்டார்கள்?
வருங்காலத்தில் மனிதர்கள் இங்கே வாழுவார்கள், மனிதர்கள் வாழக்கூடிய சூழல் இருக்கும். அதனால நீ இங்க போய் நில்லுங்கிறத பூமிக்கு யார் கட்டளையிட்டா? சந்திரன் இருக்குது. இந்த சந்திரன் எல்லா கோள்களும் சூரியனை சுற்றி வருகிறது. ஆனா சந்திரன் மட்டும் பூமியை சுத்திட்டு வருது. சந்திரனை பூமியை சுத்தணும்னு சொல்லி யார் கட்டளையிட்டது? இயற்கை கட்டளையிட்டதா? இயற்கையாக உருவாகிவிட்டது, இயற்கையாக உருவாகிவிட்டது என்று சொல்லுகிறீர்களே, இயற்கை கட்டளையிட்டதா? பூமியை மட்டும் தான் சுத்திட்டு வரணும்னு? ஏக இறைவன் ஆகிய இறைவன் ஒருவன் மட்டும்தான் கால்குலேஷன் அடிப்படையில், கணக்கீடின் அடிப்படையில் இந்த பூமி, இந்த சூரியன், இந்த சந்திரன் அனைத்தையும் இயக்கி கொண்டிருக்கிறான். இயற்கையாக உருவாகிவிட்டதுன்னு சொன்னா ஒரு சட்டையை தானாக உருவாக்க முடியல, இயற்கையாக ஒரு உருவாக்க முடியல. ஒரு லைட்டை தானாக உருவாக்க முடியுமா? இன்றைக்கு அறிவியல் என்ன சொல்கிறது? எந்த ஒரு படைப்பாக இருந்தாலும் அதற்கான படைப்பாளி இருக்க வேண்டும். கிரியேட்டர் இல்லாம எதையும் படைக்க முடியாது என்று இன்றைக்கு சயின்ஸ் சொல்லுது. ஆனால் சூரியன், சந்திரன் அனைத்தும் தானாக உருவாகிவிட்டது என்று சொன்னால் எப்படி அது பகுத்தறிவாக இருக்க முடியும்? ஆபிரகாம் என்கின்ற இப்ராஹிம் மெசோபொட்டாமியா நாகரிகத்தில் பிறந்து அந்த மக்களுக்கான மூட நம்பிக்கைக்கு எதிராக பேசுகிறார். கடவுள் இருக்கிறான் என்று சொல்லிதான் பேசினார். கடவுள் இல்லைன்னு சொல்லி பகுத்தறிவை பேசவில்லை, கடவுள் இருக்கிறான் என்று சொல்லி பகுத்தறிவை போதித்தார் ஆபிரகாம் என்கின்ற இப்ராஹிம். தன்னுடைய சமுதாயத்திடத்திலே பிரச்சாரத்தை எப்படி எல்லாம் மேற்கொள்கிறார் பாருங்க. எப்படிப்பட்ட பிரச்சாரத்தை எல்லாம் அவர் எடுத்து வைக்கிறார். தன்னுடைய மூட நம்பிக்கைகளுக்கு எதிராக, தன்னுடைய சமுதாயத்தில் நடக்கக்கூடிய மூட பழக்க வழக்கங்களுக்கு எதிராக பிரச்சாரத்தை மேற்கொள்கிறார். எப்படி மேற்கொள்கிறார்? மக்களுக்கு புரிவதற்காக. தன்னுடைய மக்கள் சந்திரனை கடவுளாக வணங்கிக் கொண்டிருக்கிறார்கள், சூரியனை கடவுளாக வணங்கிக் கொண்டிருக்கிறார்கள், நட்சத்திரங்களை கடவுளாக வணங்கிக் கொண்டிருக்கிறார்கள். அந்த மக்களுக்கு புரிவதற்காக அவர் என்ன செய்யறாரு? திருமறை குரானில் இது இருக்கிறது. அவருடைய வரலாற்றை திருமறை குரான் சொல்லுகிறது. எப்படி சொல்றாரு? நட்சத்திரங்களை பார்க்கிறார். நட்சத்திரங்களை பார்த்து விட்டு ஆபிரகாம் என்கிற இப்ராஹிம் சொல்றாரு, இதுதான் என்னுடைய கடவுளாக இருக்குமோ என்று அவர் மக்களுக்கு கேட்கும் விதமாக சொல்கிறார். ஆனால் நட்சத்திரம் இரவோடு இரவாக மறைந்து விடுகிறது. மறைஞ்ச உடனே ஆபிரகாம் என்ற இப்ராஹிம் சொல்றாரு, மறையக்கூடிய பொருள் என்னுடைய கடவுளாக இருக்காது. என்னுடைய இறைவன் என்பவன் நித்திய ஜீவனாக இருக்கிறான். என்னுடைய கடவுளுக்கு ஓய்வு என்பது இருக்காது, பலகீனம் என்பது இருக்காது. என்னுடைய இறைவனுக்கு மனைவி தேவையில்லை, குடும்பம் தேவையில்லை, பிள்ளைகள் தேவையில்லை என்பதை உணர்ந்து ஆபிரகாம் என்கின்ற இப்ராஹிம் என்ன சொல்றாரு? மறையக்கூடிய நட்சத்திரம் என்னுடைய கடவுளாக இருக்காது. அடுத்த நாள் சந்திரனை பார்க்கிறார். சந்திரன் பிரகாசமாக இருக்கிறது. சந்திரனை பார்த்து சொல்கிறார், சந்திரன் என்னுடைய கடவுளாக இருக்குமோ என்று மக்களுக்கு கேட்கும் விதமாக சொல்கிறார். சந்திரனையும் பார்க்கிறார். அடுத்த மறுநாள் காலை அதுவும் மறைந்து விடுகிறது. மறையக்கூடிய பொருள் என்னுடைய இறைவனாக இருக்காது என்பதை முடிவெடுக்கிறார். அடுத்ததா என்ன? சூரியனை பார்க்கிறாரு. மறுநாள் பகல்ல சூரியனை பார்க்கிறாரு. சூரியன் கடும் பிரகாசமாக இருக்கிறது. கண்டிப்பாக இதுதான் என்னுடைய கடவுளாக இருக்குமோ என்று மக்களிடத்தில் கேட்கிறார். சூரியனும் மறைந்து விடுகிறது. அவர் சொல்கிறார், மறையக்கூடிய எந்த பொருளும் என்னுடைய இறைவனாக இருக்காது என்பதை அந்த மக்களுக்கு புரிய வைக்கிறார். மூட நம்பிக்கைகளுக்கு எதிராக முதலாக பிரச்சாரம் செய்கிறார். சொல்லிவிட்டு சொல்லுகிறார், இந்த சூரியனை படைத்தவன், இந்த சந்திரனை யார் படைத்தாரோ, இந்த பூமியை யார் படைத்தாரோ, இந்த நட்சத்திரங்களை யார் படைத்தாரோ அவன் தான் என்னுடைய இறைவனாக இருக்க முடியும் என்று ஆபிரகாம் என்கின்ற இப்ராஹிம் தன்னுடைய சமுதாயத்தில் முதல் பிரச்சாரத்தை எடுத்து வைக்கிறார், மூட நம்பிக்கைக்கு எதிராக. அடுத்ததா என்ன? ஊர்ல வாழ்ந்துகிட்டு இருக்காரு. தன்னுடைய சமுதாயமாக இருக்கக்கூடிய மெசோபொட்டாமியா நாகரிகத்துல ஆபிரகாம் என்கின்ற இப்ராஹிம் வாழ்ந்து கொண்டிருக்கிறார். அவர் பல தேவ வழிபாடுகளை எதிர்த்து கொண்டிருக்கிறார். அந்த மக்கள் எல்லாம் தங்களுடைய கடவுள்களை பேய்களாக, பிசாசுகளாக வடித்து வைத்திருந்தார்கள், சாத்தான்களாக வடித்து வைத்திருந்தார்கள் அவர்களுடைய கடவுள்களை. அவங்க ஊர்க்காரங்க என்ன செய்யறாங்க? ஒரு நாள் திருவிழா கொண்டாடுவதற்காக வெளியூருக்கு போறாங்க.
ஆபிரகாம் என்கின்ற இப்ராஹிம் மட்டும்தான் அவருடைய ஊர்ல இருக்கிற, அவரை தவிர்த்து வேறு யாரும் ஊர்ல இல்ல. அந்த நேரத்துல அவர்களுடைய வழிபாட்டு தலங்களில் உள்ளே நுழைந்து எந்த கடவுளை பேயாக சித்தரித்தார்களோ, எந்த கடவுளை பிசாசுகளாக சித்தரித்தார்களோ, எந்த கடவுளை சாத்தான்களாக சித்தரித்தார்களோ, அனைத்து கடவுள்களையும் கோடாரியால் அடித்து உடைக்கிறார் ஆபிரகாம் என்கின்ற இப்ராஹிம். அடித்து உடைக்கிறார். உடைத்து விட்டு அனைத்து சாத்தான்களையும் அடித்து உடைத்து விட்டு நடுவுல ஒரு சிலை இருக்குது, பிசாசுகளாக வடித்த சிலைகள். நடுவுல ஒரு சிலை ஹைட்டா இருக்குது. அந்த ஒரு சிலையை மட்டும் விட்டு வைத்து விட்டு சிறியதாக எந்தெந்த சிலைகள் இருக்கிறதோ அனைத்தையும் அடித்து உடைத்து விட்டு எந்த கோடாரியால் அடித்து உடைத்தாரோ அந்த கோடாரியை பெரிய சிலைக்கு மேல போட்டுட்டு போறார். மக்கள் எல்லாம் திருவிழா முடிந்து விட்டு ஊருக்குள்ளே வருகிறார்கள். வந்து கேட்கிறாங்க, நம்முடைய கடவுள்களை, நம்முடைய பேய்களை, நம்முடைய பிசாசுகளை யார் உடைத்தது என்று கேட்கிறார்கள். மக்கள் எல்லாம் சொல்கிறார்கள், ஆபிரகாம் என்கின்ற இப்ராஹிம் என்ற ஒரு இளைஞர் இந்த ஊர்ல பிரச்சாரம் செய்து கொண்டிருக்கிறார், மூட நம்பிக்கைக்கு எதிராக பிரச்சாரம் செய்து கொண்டிருக்கிறார், அவர்தான் நம்முடைய சிலைகளை உடைத்தவராக இருக்கக்கூடும் என்று சொல்கிறார். ஆபிரகாமை கூப்பிட்டு விடுறாங்க. ஊர் மக்கள் ஆபிரகாம் என்கின்ற இப்ராஹிமை கூப்பிட்டு விடுகிறார்கள். கூப்பிட்டு கேட்கிறாங்க, எங்களுடைய கடவுள்களை எல்லாம் உடைத்தது நீர்தானா என்று கேட்கப்படும் பொழுது ஆபிரகாம் சொல்றாரு, இந்த நடு சிலை ஒண்ணு இருக்குது, இதுதான் சிறிய சிலைகள் அனைத்தையும் உடைத்திருக்கும் என்று சொல்ற. சொன்னவுடன் அந்த ஊர் மக்கள் சொல்றாங்க, அடைய சிலை எப்படிடா உடைக்கும்? சிலைக்கு எப்படி சக்தி இருக்கிறது? சிலை எப்படி உடைக்கும் என்று அவருடைய ஊர் மக்கள் கேட்கப்படும் பொழுது ஆபிரகாம் என்ற இப்ராஹிம் அங்கே மூட நம்பிக்கைக்கு எதிராக பிரச்சாரம் செய்கிறார். நானும் இதைதான சொன்னேன், சிலைகளுக்கு சக்தி இல்லை, உங்கள் சாத்தான்களுக்கு சக்தி இல்லை, நீங்க பேய்களாக வடித்த சிலைகளுக்கு சக்தி இல்லை. நான் சொன்னால் எதிர்க்கிறீர்கள், அதை நீங்கள் சொன்னால் மக்கள் எல்லாம் வேடிக்கை பார்த்து கொண்டிருக்கிறார்கள் என்று ஆபிரகாம் என்ற இப்ராஹிம் மூட நம்பிக்கைக்கு எதிராக அங்கே பிரச்சாரத்தை மேற்கொண்டார். அவர்களுடைய சமுதாயத்தில் கடவுளுக்காக நரபலி கொடுப்பதற்கு பாருங்க, இதெல்லாம் சர்வ சாதாரணமாக நடைபெற்றது. நரபலி கொடுப்பது சர்வ சாதாரணமாக அவர்களுடைய சமுதாயத்தில் இருந்தது. மெசொப்பொட்டாமியா நாகரிகத்துல இதற்கு எதிராக பிரச்சாரம் செய்கிறார். எந்த அளவுக்கு பிரச்சாரம் செய்கிறார் தெரியுமா? தன்னுடைய பிள்ளைகளை நரபலி கொடுப்பவர்களை தடுத்து, உங்கள் பிள்ளைகளை கொடுப்பதற்கு நரபலி கொடுப்பதற்கு பதிலாக ஒரு ஆட்டை அறுத்து ஏழைகளுக்கு வழங்குங்கள் என்று சொல்லி ஆபிரகாம் என்ற இப்ராஹிம் என்ன செய்கிறாரு? தன்னுடைய சமுதாயத்திற்கு கட்டளை இடுகிறார். தன்னுடைய சமுதாயத்தில் நரபலி என்ற ஒரு மூட நம்பிக்கையை ஒழிக்கிறார் ஆபிரகாம் என்கின்ற இப்ராஹிம். இப்படி எல்லா விதத்திலும் என்ன செய்கிறார்? பிரச்சாரத்தை மேற்கொள்கிறார் ஆபிரகாம் என்கின்ற இப்ராஹிம். கடைசியாக தன்னுடைய தந்தை இடத்திலே பேசுகிறார். அவர் தந்தை யாரு? ஆபிரகாம் என்கின்ற இப்ராஹிமுடைய தந்தை யாரு? ஒரு மிகப்பெரிய மத குரு, மிகப்பெரிய மத குருவாக இருக்கக்கூடியவருடைய மகன்தான் ஆபிரகாம் என்கின்ற இப்ராஹிம். தன்னுடைய தந்தை இடத்திலே போய் பேசுகிறார். தந்தையே, உங்களை பேய்களை நீங்கள் சிலைகளாக வடித்து வணங்கிக் கொண்டிருக்கிறீர்கள், பிசாசுகளை சிலைகளாக வடித்து வணங்கிக் கொண்டிருக்கிறீர்கள். சைத்தானை நீங்கள் வணங்காதீர்கள், சாத்தானை நீங்கள் வணங்காதீர்கள் என்று தன்னுடைய தந்தை இடத்திலே பேசுகிறார். மூட நம்பிக்கைக்கு ஆதரவாக இருக்காதீர்கள், நரபலி கொடுக்காதீர்கள் என்று தன்னுடைய தந்தை இடத்திலே ஆபிரகாம் என்கின்ற இப்ராஹிம் பேசுகிறார். அவருடைய தந்தை அடுத்த வார்த்தை என்ன சொல்றாரு தெரியுமா? என்னுடைய முன்னோர்களை நீ குறை சொல்கிறாயா? என் முன்னோர்கள் இந்த மூட நம்பிக்கையில் தான் இருந்தார்கள். என்னுடைய முன்னோர்கள் இந்த மூட பழக்க வழக்கங்களை தான் பின்பற்றினார்கள். என் முன்னோர்களை நீ குறை சொல்றியா? என் முன்னோர்களை அறிவு கெட்டவர்கள் என்று சொல்கிறாயா? ஆபிரகாம் என்கின்ற இப்ராஹிம் தன்னுடைய தந்தை இடத்திலே சொல்கிறார், ஆம், உங்களுடைய முன்னோர்கள் இப்படி மூட பழக்க வழக்கங்களை செய்தார்கள் என்றால் உங்களுடைய முன்னோர்கள் அறிவு கெட்டவர்கள் என்று சொல்கிறார். ஆபிரகாம் என்கின்ற இப்ராஹிம் தன்னுடைய தந்தை இடத்திலே இதை சொல்கிறார். அவர் தந்தை அடுத்த வார்த்தை சொல்றாரு. தன்னுடைய தந்தை இடத்திலே ஆபிரகாம் சொல்கிறார்,
என் அருமை தந்தையே, யாருக்கும் வழங்கப்படாத கல்வி ஞானம் எனக்கு வழங்கப்பட்டிருக்கிறது. நீங்கள் என்னை பின்பற்றுங்கள், நான் உங்களை நேர்வழியில் செலுத்துகிறேன் என்று தன்னுடைய தந்தையிடத்திலே சொல்கிறார். தந்தையினுடைய அடுத்த வார்த்தை என்ன தெரியுமா? இப்ராஹிமே, ஆபிரகாமே, நீ இங்கு இருந்து செல்லாமல் இருந்தால் உன்னை கல்லால் எறிந்து கொன்று விடுவேன் என்று தன்னுடைய தந்தை ஆபிரகாமே என்ன செய்கிறார்? எச்சரிக்கிறார். ஆபிரகாமுடைய அடுத்த வார்த்தை என்ன? தந்தையை எப்படி மதிக்க வேண்டும், தந்தையிடத்துல எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்பதற்கான உதாரணம் ஆபிரகாம் என்கின்ற இப்ராஹிம். கடைசியாக ஒரு வார்த்தை சொல்கிறார். தந்தை கல்லால் அடித்து கொன்று விடுவேன் என்று சொன்னவுடன் சொல்கிறார், கால சலாமுன் அலைக், என்னுடைய தந்தையே உங்கள் மீது சாந்தி உண்டாகட்டும், சமாதானம் உண்டாகட்டும் என்று தன்னுடைய தந்தையிடத்திலே பேசிவிட்டு அங்கிருந்து விலகுகிறார். தன்னுடைய தந்தையிடத்திலே பிரச்சாரம் செய்கிறார், தன்னுடைய சமுதாயத்திடத்திலே பிரச்சாரம் செய்கிறார். இப்படி மூடப்பழக்க வழக்கங்களுக்கு எதிராக அவருடைய முழு வாழ்க்கையும் தன்னம் தனி மனிதராக பிரச்சாரத்தை மேற்கொண்டிருக்கிறார். தன்னுடைய சமுதாயத்திடத்துல பிரச்சாரம் செய்கிறார் பாருங்க. எல்லோரும் இப்படிப்பட்ட ஒரு பிரச்சாரத்தை எடுத்து வைத்தால் ஊரை விட்டு விலக்கி வைப்பாங்க. மூட நம்பிக்கைக்கு எதிராக பேசுறியா, எங்க ஊரை விட்டு உன்னை விலக்குறோம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா ஆபிரகாம் என்கின்ற இப்ராஹிம் நெகட்டிவ் அடிக்கிறார். அடே, நீ என்னடா என்ன ஊரை விட்டு விலக்குறது, நான் உன்னை விட்டு விலகுகிறேன், என் ஊருக்காரனை விட்டு நான் விலகுகிறேன் என்று ஆபிரகாம் என்கின்ற இப்ராஹிம் தன்னுடைய சமுதாயத்திடத்திலே பிரகடனப்படுத்தினார். என்ன சொல்றாரு தன்னுடைய சமுதாயத்திடத்திலே? இன்னா புராவும் மின்கும் மிம்மா தாபுதூன மின்தூனில்லா. இறைவன் திருமறை குர்ஆனில் சொல்லி காட்டுகிறார். உங்களை விட்டும் நாங்கள் விலகிக் கொண்டோம். ஆபிரகாம் என்ற இப்ராஹிம் தன்னுடைய சமுதாயத்திடத்திலே பேசியதை அல்லாஹ் திருமறை குர்ஆனில் சொல்லி காட்டுகிறார். உங்களை விட்டும் நாங்கள் விலகிக் கொண்டோம், உங்களுடைய மூட நம்பிக்கைகளை விட்டும் நாங்கள் விலகிக் கொண்டோம். நீங்கள் எந்த கடவுளை விசுவாசிகளாக பேய்களாக வணங்கி கொண்டிருக்கிறீர்களோ அதை விட்டும் நாங்கள் விலகிக் கொண்டோம். உங்களை வெறுக்கிறோம். நீங்கள் அல்லாஹ் என்ற ஒரே இறைவனை, ஏக இறைவனை வணங்குகின்றவரை உங்களுக்கும் எங்களுக்கும் பகைமை என்றென்றும் ஏற்பட்டு விட்டது என்று தன்னுடைய சமுதாயத்திடத்திலே ஆபிரகாம் என்ற இப்ராஹிம் என்ன செய்கிறார்? பிரகடனப்படுத்தினார். பகுத்தறிவை பேசினார் தன்னுடைய சமுதாயத்திடத்துல. நீ என்னை ஊரை விட்டு என்ன நீக்கிறது, நான் என்னை நீக்கிக் கொள்கிறேன், உங்களை விட்டு நான் விலகிக் கொள்கிறேன் என்று தன்னுடைய சமுதாயத்திடத்திலே பிரகடனப்படுத்தினார். தன்னுடைய பிள்ளைகளுக்கு பிரச்சாரத்தை மேற்கொள்கிறார். மூட நம்பிக்கைகளுக்கு எதிராக, மூட பழக்க வழக்கங்களுக்கு எதிராக தன்னுடைய பிள்ளைகள். ஆபிரகாமுக்கு 2 பிள்ளைகள். ஆபிரகாம் என்கின்ற இப்ராஹிமுக்கு 2 பிள்ளைகளை இறைவன் கொடுத்தார். முதல் பிள்ளை யாரு? பைபிளில் இஸ்மவேல் என்று சொல்லப்படுகின்ற இஸ்மாயில். அவர்தான் முதல் மகன். 2வது மகன் பைபிளே ஈசாக் என்று சொல்லப்படுகின்ற இஸ்ஹாக் என்கின்றவரை 2வது மகனாக இறைவன் கொடுக்கிறான். ஆபிரகாம் ஏற்கனவே இறை தூதர், அவருடைய 2 பிள்ளைகளும் இறை தூதர். ஆபிரகாம் மரணிக்கக்கூடிய நேரத்தில் 2 பிள்ளைகளையும் அழைத்து கூப்பிடுகிறார். கூப்பிட்டு தன்னுடைய 2 பிள்ளைகளிடத்திலும் கேட்கிறார், என்னுடைய அருமை மகன்களே, எனக்கு பிறகு, நான் இறந்ததற்கு பிறகு நீங்கள் மூட நம்பிக்கையிலேயே மூழ்கி விடுவீர்களா? எனக்கு பிறகு நீங்கள் எந்த கடவுளை வணங்குவீர்கள் என்று தன்னுடைய மகன்களிடத்திலே ஆபிரகாம் என்ற இப்ராஹிம் கேட்கிறார். தன்னுடைய மகன்கள் இஸ்மவேல் மற்றும் ஈசாக் என்பவர் சொல்கிறார்கள், 2 மகன்களும் சொல்லுகிறார்கள், என் அருமை தந்தையே, உங்களுக்கு பிறகு நாங்கள் மூட நம்பிக்கையிலே மூழ்கி இருக்க மாட்டோம், நரபலிகளை நாங்கள் பயன்படுத்த மாட்டோம், நரபலிகளை கடவுளுக்காக கொடுக்க மாட்டோம் என்று சொல்லிவிட்டு அந்த ஏக இறைவனாகிய ஒரே கடவுளை மட்டுமே நாங்கள் வணங்குவோம் என்று ஆபிரகாம் என்ற இறை தூதரிடத்திலே அவர்களுடைய 2 பிள்ளைகளும் வாக்குறுதி கொடுத்தார்கள் என்பதை அல்லாஹ் திருமறை குர்ஆனில் சொல்லி காட்டுகிறார். நம்ம எல்லாம் இறக்கக்கூடிய நேரத்துல என்ன பேசுவோம்? 10 சென்ட் இடம் அங்க இருக்குது, மகனே நீ அதை எடுத்துக்கோ, இங்க ஒரு ஷாப்பிங் காம்ப்ளெக்ஸ் இருக்குது, அதை நீ எடுத்துக்கோ என்று நம்ம சொல்லுவோம் மரணிக்கக்கூடிய நேரத்துல. ஆபிரகாம் என்ன கேட்கிறாரு?
என்னுடைய அருமை மகன்களே, நீங்க என்ன செய்யாதீங்க, மூட நம்பிக்கைக்கு எதிராக பிரச்சாரம் செய்யுங்கள், மூட நம்பிக்கைக்கு ஆதரவாக இருந்து விடாதீர்கள். அவர்களுடைய மகன்களும் அவருக்கு வாக்குறுதி கொடுக்கிறார்கள், மூட நம்பிக்கைக்கு எதிராக நாங்கள் இருப்போம், ஒரே இறைவனை மட்டுமே நாங்கள் வணங்குவோம் என்று. 2 மகன்களும் என்ன செய்யறாங்க, அவர்களிடத்திலே வாக்குறுதி கொடுக்கிறார். அவர் தன்னுடைய மகன்களை கூட கடைசி நேரத்தில், மரணிக்கக்கூடிய நேரத்திலும் கூட சமுதாயத்தில் இருக்கக்கூடிய மூட நம்பிக்கைகளுக்கு எதிராக, மூட பழக்க வழக்கங்களுக்கு எதிராக நீங்கள் பிரச்சாரத்தை மேற்கொள்ளுங்கள் என்று ஆபிரகாம் என்ற இப்ராஹிம் தன்னுடைய மகனிடத்திலே பிரச்சாரம் செய்தார். அதனால்தான் இவ்வளவு பிரச்சாரத்தை வீரியமாக செய்ததின் காரணத்தினால்தான் ஏக இறைவன் அல்லாஹ் தன்னுடைய திருமறை குர்ஆனில் இந்த ஆபிரகாம் என்ற இப்ராஹிமை சிறப்பித்து கூறுகிறார். எப்படி சிறப்பித்து கூறுகிறார்? ஆபிரகாம் என்ற இப்ராஹிமை பற்றி அல்லாஹ் திருமறை குர்ஆனில் சொல்லும் பொழுது, இந்த இப்ராஹிம் கான உம்மத், இப்ராஹிம் தன்னுடைய சமுதாயத்தில் ஒற்றை மனிதராக இருந்தாலும் அவர் ஒரு சமுதாயமாக திகழ்ந்தார். ஒரு சமுதாயம் என்ன வேலையை செய்யுமோ அதை ஒற்றை மனிதராக இருந்து என்ன செய்தார், மூட நம்பிக்கைகளுக்கு எதிராக பிரச்சாரத்தை மேற்கொண்டார் என்று இறைவன் ஸ்லாகித்து சிறப்பித்து ஆபிரகாமை கூறுகிறார். இன்றைக்கு தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத் என்ற பெயரில் நாம் செயல்பட்டுக் கொண்டிருக்கிறோம். லட்சோப லட்ச மக்கள் நம்முடைய ஜமாத்தில் இருக்கிறோம் என்று சொல்லி நாம் சொல்லிக் கொள்கிறோம். நம்முடைய ஜமாத்தின் சார்பாக தமிழ்நாடு முழுவதும் 200க்கும் மேற்பட்ட ஆம்புலன்ஸ்கள் ஓடிக்கொண்டிருக்கிறது. நம்முடைய ஜமாத்தின் மூலமாக இரத்த தானங்களில் நாம் தான் தமிழகத்திலேயே முதலிடத்தில் இருக்கிறோம். தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத் என்கின்ற இந்த அமைப்பு இரத்த தான முகாம்கள் நடத்துவதில் நாம் தான் முதலிடத்தில் இருக்கிறோம். சென்னை வெள்ளங்களாக இருக்கட்டும், கஜா புயல்களாக இருக்கட்டும், ராணுவமே போக பயந்த இடங்களுக்கு நம்முடைய ஜமாத்தின உறுப்பினர்கள் சர்வ சாதாரணமாக போய் மக்களுக்கு உணவு கொடுத்தார்கள், மக்களை காப்பாற்றினார்கள். அனைத்து சமுதாயத்தினரும் பணி செய்தார்கள். நம்ம குறை சொல்லல. இந்து சகோதரர்களும் நிவாரண பணிகளில் ஈடுபட்டார்கள், கிறிஸ்தவ சகோதரர்களும் நிவாரண பணிகளில் ஈடுபட்டார்கள். ஆனால் சதவீதத்திற்கும் அதிகமாக முஸ்லிம்கள் என்ன செய்தார்கள், ஈடுபட்டார்கள் நிவாரண பணிகளில். இதையெல்லாம் நம்ம ஒரு ஜமாத்தா செஞ்சுட்டு இருக்கிறோம். தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத் என்ற பெயர்ல செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம். ஆனால் ஆபிரகாம் என்கின்ற இப்ராஹிம் இருக்கிறாரே, தன்னந்தனியாக ஒற்றை மனிதராக தன்னுடைய சமுதாயத்தில் இருந்து தன்னுடைய மூட நம்பிக்கைகளுக்கு எதிராக பிரச்சாரம் செய்தார் என்பதை அல்லாஹ் திருமறை குர்ஆனில் சிலாகித்து சொல்கிறான். இன்ன இப்ராஹிம கான உம்மத். இப்ராஹிம் தனி மனிதராக இருந்தாலும் ஒரு சமுதாயம் என்ன வேலையை செய்யுமோ அந்த வேலையை அவர் மேற்கொண்டார் என்று இப்ராஹிமை பற்றி, ஆபிரகாமை பற்றி அல்லாஹ் சிலாகித்து சிறப்பித்து கூறுவதை பார்க்கிறோம். ஆபிரகாம் என்கின்ற இப்ராஹிமை நம்ம மட்டும்தான் மதிக்கிறோமா? முஸ்லிம்களாக இருக்கக்கூடிய நம்ம மட்டும்தான் ஆபிரகாமை மதிக்கிறோமா? கிடையாது. 3 பெரும் சமுதாயங்கள் ஆபிரகாமை மதிக்கிறார்கள். ஒரு யூதர்கிட்ட போய் கேளுங்க, உங்கள் மார்க்கத்தினுடைய தந்தை யார் என்று கேட்டார், ஆபிரகாம் தான் எங்கள் மார்க்கத்தின் தந்தை என்று சொல்லுவார். ஒரு கிறிஸ்தவர்கிட்ட போய் கேளுங்க, உங்க மார்க்கத்தினுடைய தந்தை யார் என்று கேட்டால், எங்கள் மார்க்கத்தினுடைய தந்தை ஆபிரகாம் என்று சொல்லுவார்கள். முஸ்லிம்கள் ஆகிய நம்மிடத்திலே நம்முடைய மார்க்கத்தின் தந்தை யார் என்று கேட்டால், இப்ராஹிம் தான் எங்கள் மார்க்கத்தின் தந்தை என்று சொல்லுவோம். அப்ப ஆபிரகாம் என்கின்ற இப்ராஹிம் யூதராக இருந்தாரா, கிறிஸ்தவராக இருந்தாரா, முஸ்லீமாக இருந்தாரா? இதுக்கு யார் பதில் சொல்லணும்? படைத்த இறைவன் மட்டும்தான் அதற்கு பதில் சொல்ல வேண்டும். அல்லாஹ் திருமறை குர்ஆனில் பதில் சொல்கிறார். மாக்கான இப்ராஹிம யகூதியன். ஆபிரகாம் என்ற இப்ராஹிம் இருக்கிறாரே, அவர் யகூதியாக, யூதராக இருக்கவில்லை. ஒலா நஸ்ரானியன், அவர் நசாராவாக, கிறிஸ்தவராக இருக்கவில்லை. ஒலாகின் கான ஹனீஃபம் முஸ்லிமன், அவர் முஸ்லிமாக இருந்தார். முஸ்லிம் என்றால் தர்காவுக்கு போகக்கூடிய முஸ்லிமா இருந்தாரா? சமாதிகளை வணங்கக்கூடிய முஸ்லிமா இருந்தாரா? தாயத்து, தட்டு, தகடு, நல்ல நேரம், கெட்ட நேரம், சகுனம், சூனியம், ஜோசியம், இதையெல்லாம் நம்பக்கூடிய முஸ்லிமாக இருந்தாரா ஆபிரகாம்? இல்லை.
அல்லாஹ் கூடுதலாக ஒரு வார்த்தையை சொல்லுகிறான், வலாக்கின் கான ஹனீஃபன் முஸ்லிமன், உண்மை வழியில் நின்ற முஸ்லிமாக இருந்தார் ஆபிரகாம் என்று இறைவன் சிலாகித்து சிறப்பித்து ஆபிரகாமை பற்றி அல்லாஹ் சொல்லுகிறான். இன்றைக்கு முஸ்லிம்களிடத்திலே மூட நம்பிக்கைகள் இருக்கிறது, சமாதி வழிபாடுகள் இருக்கிறது, இறந்தவர்களை புதைத்து வைத்துக் கொண்டு அங்கே தர்காக்களை கட்டி வைத்துக் கொண்டு நாகூர் தர்கா என்றும் பொட்டல்புதூர் தர்கா என்றும் தக்கலை பீரப்பா தர்கா என்றும் இன்றைக்கு இஸ்லாத்தில் இல்லாத சில செயல்பாடு மூட நம்பிக்கைகளும் இஸ்லாமியர்களிடத்திலும் இருக்கிறது. அதையும் நாங்கள் எதிராக பிரச்சாரத்தை மேற்கொண்டிருக்கிறோம். கடுமையான பிரச்சாரத்தை தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத் என்ற இந்த அமைப்பு செய்து கொண்டிருக்கிறது. அதை அப்ப முஸ்லிம்களிடத்திலும் மூட நம்பிக்கைகள் இருக்கிறது, ஆனால் இஸ்லாத்தில் இல்லை. அதை முதல்ல புரிஞ்சுக்கணும். கேட்கக்கூடிய மக்கள் ஒன்றை நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும். இஸ்லாமியர்களிடத்தில் மூட நம்பிக்கை இருக்கிறது, தர்கா வழிபாடு இருக்கிறது, சமாதி வழிபாடுகள் இருக்கிறது, தாயத்து கட்டுவது இருக்கிறது, தகடு கட்டுவது இருக்கிறது, ஜோசியம் பார்ப்பது இருக்கிறது. இஸ்லாமியர்களிடத்தில் இருக்கிறது, இஸ்லாத்தில் இல்லை என்பதுதான் இஸ்லாத்தினுடைய கோட்பாடாக மூட நம்பிக்கைகளுக்கு எதிராக இந்த ஆபிரகாம் செய்த பிரச்சாரம். ஆபிரகாமுடைய பரம்பரையை மட்டும் நான் சொல்லிவிட்டு முடித்து விடுகிறேன். ஆபிரகாம் என்கின்ற பரம்பரை இருக்கு பாருங்க, இந்த பரம்பரை இன்றளவிலும் உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறார். ஆபிரகாம் என்கின்ற இப்ராஹிம் இருக்கிறாரு, அவருடைய பரம்பரை இன்றளவும் என்ன செய்து கொண்டிருக்கிறார்கள், இந்த உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். எப்படி? முதல்ல சொன்ன மாதிரி ஆபிரகாமுக்கு 2 மகன்கள், ஒன்று இஸ்மாயில் என்ற இஸ்மவேல், இன்னொன்று இஸ்ஹாக் என்கின்ற ஈசாக் என்கின்ற 2 மகன்கள் மூலமாக அவருடைய கோத்திரம் பெறுகிறது. இஸ்மாயில் இஸ்ஹாக் என்கின்ற மகன் மூலமாக ஒரு கோத்திரம் பிரிகிறது. அந்த கோத்திரத்தினுடைய பெயர் பனு இஸ்ராயில். அந்த கோத்திரத்தில் தான் யூதர்களும் கிறிஸ்தவர்களும் வருகிறார். ஆபிரகாமுடைய ஈசாக் என்ற மகன் மூலமாகத்தான் கிறிஸ்தவர்களும் யூதர்களும் வர்றாங்க. அதில் கடைசி இறை தூதர் தான் யார்? கிறிஸ்தவர்கள் கடவுளாக வணங்கக்கூடிய இயேசு என்று சொல்லப்படுகின்ற, முஸ்லிம்கள் ஈசா என்று சொல்லப்படுகின்ற இறை தூதர். அந்த பரம்பரையில தான் வர்றார். இஸ்மவேல் என்கின்ற ஒரு மகன் இருக்கிறார் பாருங்க. இந்த இஸ்மவேலுடைய மகனுடைய அந்த பரம்பரையில யாரும் இறை தூதர் கிடையாது. அந்த பரம்பரையில் தான் யார் வருகிறார்கள்? முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் யாருடைய பரம்பரையிலிருந்து வருகிறார்கள்? இஸ்மவேல் என்கின்ற இஸ்மாயில் அந்த பரம்பரையில தான் நபிகள் நாயகம் பிறக்கிறார். ஈசாக் என்கின்ற மகன் மூலமாக மோசே பிறக்கிறார், ஈசா பிறக்கிறார், இயேசு பிறக்கிறார். பனு இஸ்மாயில் என்கின்ற இஸ்மவேலுடைய மகன் மூலமாக யார் பிறக்கிறார்? முகமது நபி என்று சொல்லப்படுகின்ற நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன செய்யறாங்க? அந்த பரம்பரையில் பிறக்கிறார். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்றாங்க, நாளை உலகம் அழிக்கப்படக்கூடிய நேரத்தில், உலகம் அழியப்படக்கூடிய நேரத்தில் மகதி என்கின்ற ஒரு அரசர் வருவார். உலகம் அழியப்படக்கூடிய நேரத்துல இயேசுவும் வருவார் என்று நபிகள் நாயகம் சொன்னார்கள். மகதி என்ற அரசரும் வருவார். இந்த மகதி என்ற அரசர் வரக்கூடிய அந்த அடையாளத்தை பற்றி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டுறாங்க. மகதி எப்படி இருப்பார் தெரியுமா? மகதி யாருடைய பரம்பரையிலிருந்து வருவார் தெரியுமா? மகதி என்பவர் என்னுடைய பரம்பரையிலிருந்து வருவார். நபிகள் நாயகமாகிய என்னுடைய பரம்பரையிலிருந்து மகதி என்ற அரசர் வருவார். உலகம் அழியப்படக்கூடிய நேரத்தில் என்னுடைய பெயரும் அவருடைய பெயரும் ஒரே மாதிரியாக இருக்கும். என்னுடைய தந்தையினுடைய பெயரும் அவருடைய தந்தையினுடைய பெயரும் ஒரே மாதிரியாக இருக்கும் என்று நபிகள் நாயகம் சொன்னார். அப்ப நபிகள் நாயகத்தினுடைய பரம்பரையிலிருந்து வருவார் என்று சொன்னால், நபிகள் நாயகம் யாருடைய பரம்பரையிலிருந்து வந்தார்கள்? ஆபிரகாமுடைய பரம்பரையிலிருந்து வந்தார்கள். அப்ப ஆபிரகாமுடைய பரம்பரை கடைசி வரை, உலகம் அழியப்படக்கூடிய நாள் வரை ஆபிரகாமுடைய பரம்பரை வாழ்ந்து கொண்டிருப்பார்கள். இன்றைக்கும் வாழுகிறார்கள். அவர்கள் யார் என்பதை கண்டுபிடிக்க முடியாது. அப்ப ஆபிரகாமுக்கு ஏன் இவ்வளவு சிறப்பை இறைவன் கொடுத்தான்? இப்ராஹிம் என்ற ஆபிரகாமுக்கு எதனால் இவ்வளவு சிறப்புகளை இறைவன் கொடுத்தான்? ஒற்றை மனிதராக நின்று மூட நம்பிக்கைகளுக்கு எதிராக, பல கடவுள் கொள்கைக்கு எதிராக பிரச்சாரத்தை மேற்கொண்டு பல இன்னல்களை, சமுதாயத்தில் இருந்து பல எதிர்ப்புகளை
அவர் சந்தித்தார். அதனால் கொடுத்த வெகுமதிதான் இறைவன் கொடுத்த சிறப்பு. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு அப்படிப்பட்ட சிறப்பை இறைவன் வழங்கி இருக்கிறான். அதற்கான காரணம் மூட நம்பிக்கைக்கு எதிராக ஆபிரகாம் என்கின்ற இப்ராஹிம் தன்னுடைய வாழ்க்கை முழுவதும் அர்ப்பணித்தார் என்பதை சொல்லிக்கொண்டு என்னுடைய உரையை முடித்துக் கொள்கிறேன். வாஹிரு தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். உங்கள் மீது சாந்தியும் சமாதானமும் நிலவட்டுமாக. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.